கடலூர் மாவட்டத்தில் மீனவர் கொலை வழக்கில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து உறவினர்கள் 500க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வளாகத்தில் குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. பரபரப்பை ஏற்படுத்திய மீனவர் கொலை வழக்கின் பின்னணி என்ன? வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டதும் உறவினர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபடும் காட்சிகள்தான் இவை. பரபரப்பான மீனவர் கொலை வழக்கு பின்னணி என்ன? கடலூர் துறைமுகத்தில் இருந்து தேவனாம்பட்டினம், தாளங்குடா, சோனாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஆயிரக்கணக்கான படகுகளில் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தது தொடர்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் தேவனாம்பட்டினம் மீனவர்களுக்கும் சோனாங்குப்பம் மீனவர்களுக்கும் இடையே நடுக்கடலில் மோதல் ஏற்பட்டது. தடை செய்யப்பட்ட வலைகளுக்கு சோனாங்குப்பம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை அறிந்த தேவனாம்பட்டினம் மீனவர்கள் ஆத்திரமடைந்தனர். இதனால் 1000த்திற்கும் மேற்பட்ட தேவனாம்பட்டினம் மீனவர்கள் ஒன்று திரண்டு கத்தி, அரிவாள், சுளுக்கி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் சோனாங்குப்பத்திற்குள் புகுந்து தாக்க ஆரம்பித்தனர். அந்த மோதலில் சமாதானத்தில் ஈடுபட முயன்ற சோனாங்குப்பத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரும் மீனவருமான பஞ்சநாதன் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்த புகாரின் பேரில் கடலூர் துறைமுகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 21 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு கடலூர் 1வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வழக்கு நடக்கும் போதே ஒருவர் இறந்து விட்டார். இதையடுத்து 20 பேர் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து வந்தது. வழக்கில் அனைத்து விசாரணைகளும் முடிவடைந்து வெள்ளிக்கிழமை கடலூர் 1வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் தீர்ப்பளித்தார். அப்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 20 பேரில் 10 பேர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆறுமுகம், கந்தன், சுரேந்தர், ஓசைமணி, சரண்ராஜ், சுதாகர், எதிர்வேல், குமரன் என்கின்ற தென்னரசு, ஸ்டாலின் மற்றும் முத்துக்குமார் ஆகிய 10 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த நீதிபதி பிரகாஷ் இவர்களுக்கான தண்டனை விவரத்தை மாலை அறிவித்தார். அதில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 10 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்ததுடன் அவர்களுக்கான அபராதத்தையும் அறிவித்தார். மற்ற 10 பேரை விடுவித்து உத்தரவிட்டார். தீர்ப்பை கேட்டு கடலூர் நீதிமன்ற வளாகத்தில் தண்டனை பெற்றவர்களின் உறவினர்கள் 500க்கு மேற்பட்டோர் குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உறவினர்கள் தண்டனை பெற்றவர்களை பார்க்க வேண்டும் என போலீசாரிடம் முறையிட்டனர். அவர்களை பார்க்க போலீசார் அனுமதிக்காத நிலையில் நீதிமன்ற வளாகத்தின் கேட்டின் முன்பு நின்று அவர்கள் கோஷம் எழுப்பினர். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தள்ளுமுள்ளுவிலும் ஈடுபட்டனர்.
வந்த போலீசார் நீதிமன்றத்தின் கேட்டை சாத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். இந்த தீர்ப்பு வருவதையொட்டி கடலூர் சோராங்குப்பம் மீனவர் கிராமம் மற்றும் தேவராம்பட்டினம் மீன்பிடி துறைமுகம், கடலூர் நீதிமன்ற வளாகம் என பல்வேறு இடங்களில் 1000ற்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தண்டனை அறிவிக்கப்பட்ட 10 பேரையும் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த பின் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.